गुरुभ्यो नमः। हरिः ओम्। पशक्ते विष्णुभास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्टा हव्याम् वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयम् पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणम् यतीनाम् तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् सम्यङ्न्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभाव भोगापवर्ग तदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीत पुराणरत्नम् तस्मै नमो मुनिवराय पराशराय। अथ द्वितीयोंशे द्वितीयोऽध्यायः। मैत्रेयः कथितो भवता ब्रह्मन् सर्गस्वायम्भुवस्य मे श्रोतुमिच्छाम्यहं त्वत्तः सकलं मण्डलं भुवः। यावन्तः सागराद्वीपास्तथा वर्षाणि पर्वताः वनानि सरितः पुर्यो देवादीनां तथा मुने। यत्प्रमाणमिदं सर्वं यदाधारं यदात्मकं संस्थानमस्य च मुने யதாவத்வக்துமர்ஹசி. மைத்ரேயர் எம்பெருமான் ஸ்ரீ விஷ்ணுவினுடைய பாரம்யத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்டு நமக்கு ரொம்ப வேண்டியவாளா இருந்தா அவளுடைய பெருமையை மேல 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 கேட்கணும்னு ஆசை இருக்கும். எல்லாத்துக்கும் ஆதாரம் அவர்தான்னு சொல்லியாச்சு. ஆனா மறுபடியும் அவருக்கு என்ன தோணுறது அப்படின்னா, இந்த லோகத்துக்கு இந்த பூமிக்கு எது ஆதாரம் அதை சொல்லணும்னு கேட்கிறார். அதை எப்படி கேட்கிறார் அப்படின்னார், கதிதோ பவதா பிரம்மன் சர்க ஸ்வயம்புவஸ்ய மே. ஸ்வயம்புவ சர்க்கம் ஸ்வயம்பு மனுவினுடையதான காலத்துல இருந்திருக்கக்கூடிய அவனுடைய வம்சத்தவர்களை பற்றி தேவரீர் முதல் அத்தியாயத்துல கடைசி பர்யந்தம் ரிஷபதேவர் ஜடபரதன் சுமதி அவனுடைய வம்சம் இருந்ததுங்கிறதாக காண்பித்தது. ஆனால் இந்த பூமண்டலத்தினுடையதான மொத்தத்தையும் பற்றி தெரிந்துக்கணும் தேவரிடம் இருந்துன்னு ஆசையா இருக்கு. त्वत्तः श्रोतुमिच्छाम्यहं त्वत्तः सकलं मण्डलं भुवः. भुवः सकलं मण्डलं भवतः श्रोतुमिच्छामि त्वत्तः. உம்மிடமிருந்து கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். என்னென்ன வேணும்? பூமண்டலம்னா அதுல என்ன இருக்கு? யாவந்த சாகராத்வீபாஹ, எந்த அளவு சாகரங்கள் இருக்கு, எந்த அளவு த்வீபங்கள் இருக்கு. வருஷாணி பர்வதாக, அந்த மாதிரி வருஷங்கள் என்னென்ன இருக்கு, என்னென்ன பர்வத்தங்கள் இருக்கு, எவ்வளவு விதமான காடுகள் உள்ளன, சரித்துகள் எவ்வளவு, நதி முதலியது எவ்வளவு உள்ளன, எத்தனை புண்ணியமானதான பட்டணங்கள் உள்ளன, அதுல தேவர்களுடையது மனுஷர்களுடையதுங்கிறதான விபாகாதிகள் என்ன, இவைகள் எல்லாமே யாவந்த சாகரா த்வீபாஸ்ததா வருஷாணி பர்வதாக வனானி சரிதः புர்யோ தேவாதீனாம் ததா முனே யத்பிரமாணம் இதம் சர்வம். இப்ப கேட்கப்பட்டது இன்னும் இருக்கக்கூடியதான பூமண்டலம், இதனுடைய பிரமாணம் அளவு எவ்வளோன்னு சொல்லுங்கோள். யதாதாரம், எதை ஆதாரமாக கொண்டிருக்கின்றது, யதாத்மகம், எதை ஆத்மாவாக கொண்டு இவைகள் எல்லாம் இயங்குகின்றன. சம்ஸ்தானமஸ்ய ச முனே, இவைகளுக்கெல்லாம் எதுல சம்ஸ்தானம், எதுல நிலை பெற்று இருக்கின்றன, இதெல்லாம் தேவரீர் சொல்ல வேண்டும். யதாவத் வக்தும் அருகசின்னு கேட்டார். கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவாளா இருந்தா அவளுக்கு யாராவது நன்னா
நாம சொன்ன விஷயத்துல இன்னும் கொஞ்சம் கூட ஜிக்ஞாசுவா கேட்கிறான்னா இன்னும் உற்சாகமா சொல்லணுங்கிறதான எண்ணம் ஏற்படும். அந்த மாதிரி ஒரு பராசர மகர்ஷிக்கு மைத்ரேயர் கிடைத்தார். மைத்ரேயர் அவர் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டு கொஞ்சம் போறோம் வேகமா போயிடலான்னு நினைச்சா கூட விடாம இல்ல தேவரீர் அதை சொல்லிட்டு அந்த இன்னொரு விஷயத்த அடியனுக்கு சொல்லணும். உத்தான பாதியினுடையதான வம்சத்தை சாதித்தது பிரியபரதனினுடையதான வம்சத்தை பற்றியும் அடியனுக்கு தெரிவிக்க வேண்டும். இந்த பூமண்டலங்கள் எல்லாம் அந்த 71 சதுர்யுகங்களா ஆகிற காலத்துல ஒரு மனு இருக்கான், அந்த சுவயம்புவ மனு இருக்கான் இந்த பூமண்டலத்தினுடையதான அப்படின்னு சொல்லும்போது அங்க ஏதோ பூ அப்படிங்கிறதான பதம் பூபதி பூமியினுடைய ராஜா தலைவன் அப்படின்னு வந்ததுன்னா சுவாமி சுவாமி பூமி பூமின்னு சொன்னீரே, அந்த பூமியில எவ்வளவு நதிகள் எவ்வளவு ஊர்கள், அதுல தேவதைகளினுடைய பட்டணங்கள் உண்டா, அதுல இருக்கக்கூடியதான வருஷங்கள் பர்வத்தங்கள், அதுல இருக்கக்கூடியதான கடல்கள் நதிகள் சரசுகள் பட்டணங்கள் வருஷங்கள் பர்வத்தங்கள் இது எல்லாத்தையும் சொல்லணும்னு கேட்கிறார். இப்போ இந்த இடத்துல எல்லாம் தான் பெரியவாளுடையதான வியாக்கியானம் ரொம்ப அத்தியுதமானது. இங்க அவர் என்ன கேட்டிருக்கார், நாம பாரத வருஷே பரத கண்டே அப்படின்லாம் சொல்லி இருக்கோம். அப்போ பாரத வருஷம்ங்கிறது ஒரு பெரிய அளவு, அதுல பரத கண்டம், கண்டம்னா PIECE பீஸ் ஒரு துண்டு. அப்ப பாரத வருஷம்ங்கிறது ஒரு பெருசு, அதுல ஒரு பரத கண்டம் பரதம்ங்கிறது ஒரு பகுதின்னு தெரியறது. அப்போ நமக்கு இத பார்த்த உடனே நமக்கு பரத கண்டம்ங்கிறது தெரியற காரணத்தினால பாரத வருஷம்னா ஒரு மக்கள் வசிக்க கூடியதான ஒரு நம்ம தேசத்தை காட்டிலும் பெரியதான ஒரு நிலப்பரப்பு கொண்டதான இடம்னு புரியுது. அப்ப வருஷம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு வசிக்க கூடியதான ஒரு நிலப்பரப்பு அப்படின்னு அர்த்தம் ஆகிறது. ஆனால் ஏன் அதுக்கு வருஷம்ங்கிறதான பெயர் அப்படிங்கறதெல்லாம் தான் வியாக்கியானங்கள்ல அத்தியுதமா காண்பிக்கிறார் எங்களாழ்வார். அவர் காண்பிக்கிறார் வருஷாணி, வருஷங்கள்னா என்ன தெரியுமா, வருஷாணி குலாத்ரியவச்சின்னா த்வீபாம்சா. குலாத்ரிகள் குலாத்ரிகள் சப்த குலாச்சலங்கள்னு சொல்றோமே, அந்த குலாச்சலங்களை கொண்டவைகள் குலாத்ரியவச்சின்னாக த்வீபாம்சாக, த்வீபங்களினுடையதான ஒரு ஒரு பகுதிகள். அப்போ த்வீபம், த்வீபத்துல வருஷம், வருஷத்துல கண்டம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அதுல வருஷம் அப்படிங்கிறதுக்கு ஏன் அந்த மாதிரி பெயர் வச்சிருக்காள் அப்படிங்கிறத இவர் மாத்ஸ்ய புராணத்திலிருந்து வச்சனம் எடுக்கிறார். வருஷ சப்த நிர்வச்சனம் மாத்ஸ்யோக்தம். மாத்ஸ்ய புராணத்துல மாத்ஸ்யத்துல த்வீப சப்த வருஷ சப்தத்துக்கு அர்த்தம் காண்பிக்கிறாள் அப்படிங்கிறார். என்ன காண்பிக்கிறாள் அப்படின்னா வசந்திருஷந்தியோ வருஷேஷு பிரஜாயேஷு சதுர்விதாः ரிஷிரித்யேஷ ரமணே வருஷத்வம் தேன தேஷு தத். இது புராண வச்சனம். ஏன்னர் வசந்தியாக வருஷ வா இருக்கு, ரிஷங்கிற சப்தம் இது ரெண்டும் சேர்ந்து இருக்கான். அப்போ அதுக்கு நிர்வச்சனம் காண்பிக்கிறாள். வான்னா வசந்தீதி வசிக்கின்றன, ரிஷ அப்படிங்கிறதுக்கு ரமணேன்னு அர்த்தம். என்ன உத்தரார்த்தத்துல காண்பிக்கிறார், ரிஷிரித் ஏஷ ரமணே, அனுபவிப்பதினால் என்ஜாய் பண்ணறதுன்னு சொல்றோமே, அதனால அதுக்கு ரிஷிங்கிறதாக அர்த்தம். இருக்கும் இல்லையோ அப்படின்னா ரிஷங்கிறது அனுபவிக்கிறது, வாங்கிறது அனுபவித்து கொண்டு வசிக்கின்றன. வசந்திருஷந்தியோ வருஷேஷு பிரஜாः ஏஷு சதுர்விதாः. 4 வகைப்பட்டதானவைகளும் யோனிஜங்கள், அண்டஜங்கள், ஸ்வேதஜங்கள், உத்பிஜங்கள் எல்லாமே யோனிகள்ல இருந்து வரக்கூடியவைகள், அண்டத்திலிருந்து வரக்கூடிய பறவை முதலியவைகள், ஸ்வேதத்திலிருந்து வரக்கூடிய சாணி முதலியவற்றிலிருந்து தோழக்கூடிய புழு பூச்சி முதலியவைகள், உத்பிஜங்கள் பயிர் முதலியவைகள், இது எல்லாமே இந்த இடத்துல சந்தோஷமா ரமித்து கொண்டு வசிக்கின்றனங்கிறதுனால எந்த இடத்திலே
எல்லா பிராணிகளும் ரமித்து கொண்டு வசிக்கின்றனவோ அதுகள் வருஷங்கள். வசந்திருஷந்தியோ வருஷேஷு பிரஜாயேஷு சதுர்விதாக ரிஷிரித்யேஷ ரமணே வருஷத்வம் தேன தேஷு தத் என்று வருஷ சப்தத்துக்கு சந்தோஷத்தோட வசிக்க கூடியதான இடம் அப்படின்னு மத்ய புராண வச்சனத்தை எடுத்து எங்களாழ்வான் வியாக்கியானத்துல காண்பிக்கிறார். அப்படி அந்த வருஷங்கள், தீபங்கள் இவைகளை பற்றியெல்லாம் எங்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு ரெண்டு பக்கத்திலேயும் ஜலம் இருக்கக்கூடியவைகளுக்கு தீபம் அப்படின்னு பெயர். ஆக இரண்டு பக்கம் ஜலம் இருக்கக்கூடியதான தீபம். அந்த தீபத்துல இந்த தீபங்கள் எவ்வளவு இருக்கு, எத்தனை வருஷங்கள் இருக்கு இந்த பூமண்டலத்துல, அதெல்லாம் அடி எனக்கு சொல்ல வேண்டும்னு பிரார்த்திச்சார். உடனே பராசர மகர்ஷி காண்பிக்கிறார். மைத்ரேய ஸ்ரீ பராசரா மைத்ரேய ஸ்ரூயதாமே தத் சங்கேபாத் கததோ மம நாஸ்ய வருஷ சதேனாபி பக்தும் சக்யோ ஹி விஸ்தரஹ. அப்பா மைத்ரேயா, நீ கேட்ட கேள்விய விஸ்தாரமா சொல்லணுமானா 100 வருஷம் 1000 வருஷம் ஆனாலும் முடியாது. ஏன்னார், வாஸ்தவமா யோசிச்சு பாருங்க. நம்ம பகுதியில இருக்கக்கூடியதான ஒரு கோவில் இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த கோவில் இப்ப ஸ்ரீரங்கம்னு வச்சுக்கோ. ஸ்ரீரங்கம் கோவிலினுடையதான விஸ்தாரத்தை சொல்லணும்னு ஒருத்தர் கேட்கிறார். ஸ்ரீரங்க கஷேத்திரத்தினுடையதான பெருமைய விபவத்தை சொல்லணும்னு கேட்கிறார். அப்படின்னா நாம ஸ்ரீரங்கத்துக்காராளா இருந்தா அல்ல அந்த பகுதியை சார்ந்தவர்களா இருந்தா அங்க என்னென்ன விசேஷங்கள் இருக்கு, அங்க எந்த மாதிரியானதான அம்சங்கள்லாம் நிறைந்திருக்கின்றன, அந்த கோவிலினுடையதான விஸ்தீரணம் எவ்வளவு, அதுல இருக்கக்கூடியதான விசேஷாம்சங்கள் என்னென்ன, எந்தெந்த காலத்துல எந்தெந்த உற்சவங்கள் எப்படி எப்படியெல்லாம் நடத்தப்பெறுகின்றன, இன்னும் நன்னா தெரியுமானால் அதுக்கு உபயம் யார் யார் பண்ணிட்டு இருக்கா எல்லாத்தையும் சொல்லுவோமா. இந்த இடத்துலதான் பெருமாளுக்கு திருவேந்தி காப்பு ஆகும், இந்த இடத்துலதான் உள்ள இறங்குவார், இந்த இடத்துலதான் பெருமாள் பிராட்டியோட கூட சங்கமமாகும், எல்லாத்தையும் சொல்லுவோமா மாட்டோமா? அப்படி நமக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுவோம். அப்போ ஒரு குழந்தை கேட்டது அப்படின்னா அது பெரிய விஷயம். இப்போ உனக்கு நான் சுருக்கமா சொல்றேன்னா ஆத்துல குழந்தைக்கு நாம அந்த காலத்து விஷயங்களை சொல்ற மாதிரி மைத்ரேயர் இடத்துல இது நீ கேட்டதெல்லாம் இந்த பூமியினுடையதான அம்சம்னு சொன்னா அந்த பூமியில இருக்கக்கூடியதான மோட்சதாயகமான பட்டணங்களை பற்றி பேசினாலே எவ்வளவு ஆயிருக்கணும். அந்த 7 மோட்சதா பட்டணங்களை பத்தி பேசினாலே அப்போ அதை பற்றி என்னைக்கு பேசி மாள்றது இந்த பூமியை பற்றி. அதனால இது விஸ்தாரமானது. இருந்தாலும் உனக்கு சங்கேபாத் கததோ மம, நான் உனக்கு சங்கேபமா சுருக்கமா இதை பற்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்லோகம் பிரசித்தமான முக்கியமான ஸ்லோகம் என்னன்னா, ஜம்பூ பிளக்ஷாஹ்வயௌ த்வீபௌ ஷால்மலிஷ்சாபரோ த்விஜாஹ குஷः க்ரௌஞ்சஸ்ததா ஷாகாஹ புஷ்கரஸ்சைவ சப்தமாஹ ஏதே த்வீபாः சமுத்ரைஸ்து சப்தபிராவிருதாஹ லவணேக்ஷு சுரா சர்பிர்ததி துக்த ஜலை சமம். என்ன சொல்றார்? 7 தீபங்கள் உள்ளன அப்படின்னு சொல்றார். அந்த 7 தீபங்கள் என்னென்னு காண்பிக்கிறார். ஜம்பூ பிளக்ஷாஹ்வயௌ, ஜம்பூ தீபம், பிளக்ஷத்வீபம், ஷால்மலி தீபம், குஷத்வீபம், கிரௌஞ்சத்வீபம், ஷாகத்வீபம், புஷ்கரத்வீபம் 7 தீபங்கள். ஜம்பு அதெல்லாம் அந்தந்த மரங்கள் அதிகமா இருக்கிறதுனால சாதாரணமா நாம ஆற்காடு நீங்க சொல்றோம் பாருங்க. அந்த ஆற்காடுங்கிறது என்ன? 6 காடுகள். அங்க பாத்தீங்களான்னா அந்த கஷேத்திரத்தை சுத்தி அந்த ஆற்காடை சுத்தி பாத்தீங்களான்னா பிரசித்தமான 6 காடுகள் இருக்கு. அங்கதான் வக்குளாரண்யம் அப்படிங்கிறது இருக்கு. வக்குளாரண்யம்னா வக்குள மகிழ மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய வக்குளாரண்ய கஷேத்திரம்னு மதுராந்தகத்துக்கு பெயர். இப்படி பலவிதமான காடுகள். அது என்னென்ன காடுகள்னு எல்லாம் கூட அந்த 6 காடுகளையும் என்னன்னு கூட இருக்காள். அந்த மாதிரி 6 காடுகள் நிறைந்திருக்கக்கூடியதான இடம் ஆற்காடு. அதுதான் ஆற்காடுன்னு ஆச்சு. அப்ப ஒவ்வொரு இடத்தினுடைய பெயரே அந்த மாதிரி குன்னு நிறைய இருந்ததுன்னா குன்னவாக்கம் அப்படின்னு சொல்றான். ஜலம் நிறைய இருக்கக்கூடியது. ஒரு இடம் மேடா இருந்ததுன்னா அந்த இடத்துக்கு
மேட்டுங்கிறதான பெயர், இல்லையானா பள்ளம்ங்கிறதான பெயர், இல்லையானா அங்க இருக்கக்கூடிய மக்கள் வசிக்கிற இடமா இருந்தது சேரிங்கிறதான பெயர். இந்த மாதிரி எல்லாம் பெயர் வந்திருக்கிறது எல்லாமே காரணத்தினால. அந்த மாதிரி இங்க லக்ஷத்வீபம், ஜம்பூத்வீபம், ஜம்பூத்வீபம், லக்ஷத்வீபம், கிரௌஞ்சத்வீபம், குஷத்வீபம், சாகத்வீபம், புஷ்கரத்வீபம், ஷால்மலி துவீபம்னு இன்னும் 7 துவீபங்கள் உள்ளன. இந்த 7 துவீபங்களுமே 7 சாகரங்களாலே சூழப்பட்டுள்ளன. ஏதே த்வீபா சமுத்திரைஸ்து சப்த சப்தபிராவிருதாக. ஏதே சப்த த்வீபாக, இந்த 7 துவீபங்களுமே சப்த சாகரைஹி பரிவிருத்தாக ஆவிருத்தாக, 7 சாகரங்களாலே சூழப்பட்டிருக்கின்றன. சப்த சப்த த்வீபாக சப்தபிஹி சமுத்திரைஹி ஆவிருத்தாக. சப்த சாகரங்களும் சப்த சாகரங்களால இந்த சப்த துவீபங்களுமே சூழப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொன்னார். அந்த 7 துவீபங்கள், அந்த 7 சமுத்திரங்களுக்கும் என்ன பெயர்? லவணேக்ஷு சுரா சர்பிர் ததி துக்த ஜலை சமம். லவண, இக்ஷு, சுரா, சர்பி, சர்பிஹி சர்பிஷ்னு சப்தம், ததி துக்த ஜலம், அதாவது லவண சமுத்திரம் உப்பு சமுத்திரம், இக்ஷு சமுத்திரம் கரும்புச்சாறு, சுரா கள்ளு, சர்பிஹி நெய்யி, ததி தயிர், துக்தம் பாலு, ஜலம் சுத்த ஜலம், இதனாலே சூழப்பட்டிருக்கின்றன. ஜம்பூத்வீப சமஸ்தானாமேதேஷாம் மத்திய சம்ஸ்திதாக. இந்த 7 தீபங்களுக்கு நடுவுல ஜம்பூத்வீபமானது இருக்கின்றது. ஜம்பூத்வீப சமஸ்தானாம், இது எல்லாத்துக்குமே ஏதேஷாம் மத்திய சம்ஸ்திதாக, இவைகளுக்கு நடுவிலே அந்த ஜம்பூத்வீபமானது இருக்கின்றது. தஸ்யாபி மேருர்மைத்ரேய மத்தியே கனக பர்வதாக. 7 தீபங்களுக்கு நடுவுல ஜம்பூத்வீபம், அந்த துவீபத்துக்கு ஜம்பூத்வீபத்துக்கு நடுவிலே தங்கமயமான பர்வத்தமான மேரு இருக்கு. அப்போ மேரு இருக்கு, மேருவை சுற்றிலும் ஜம்பூத்வீபம் இருக்கு, அதற்கு பக்கத்துல அதனுடைய சுத்தி 6 அதர் மற்ற தீபங்கள் எல்லாம் இருக்கின்றன அப்படிங்கிறது தெரியாது. அது எப்படி? சதுராஷீதி சாஹஸ்ரோ யோஜனைரஸ்ய சோச்ச்ரயः பிரவிஷ்ட ஷோடசாதஸ்தாத் द्वात्रिंशन्मूर्ध्नि विस्तृताः मूले षोडश साहस्रः विस्तारस्तस्य सर्वशः. அந்த மேருவினுடையதான வசரம், அதனுடைய அடிப்பகுதியில் இருக்கக்கூடியதான விட்டம், இதெல்லாம் சொல்றார். எப்படி இருக்கு அந்த மேரு? சதுராஷீதி சாஹஸ்ராஹ, சஹஸ்ரம், சதுரஷீத்தின்னா 84, சதுரஷீதி சாஹஸ்ரன்னா 84,000, 84,000 யோஜனைகள் இருக்கின்றது. நம்ம கணக்குல கிட்டத்தட்ட ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி ஒரு கணக்கு சொல்றா. கிட்டத்தட்ட ஒரு 9 கிலோமீட்டர் ஒரு யோஜனை அப்படின்னு ஒரு புஸ்தகத்துல அடியேன் பார்த்தேன். அப்போ 84,000 யோஜனைகள் அப்படின்னா 84 × 9 எவ்வளவோ அவ்வளவு 1000 கிலோமீட்டர்ஸ் அளவுக்கு அதனுடைய ஒசரம் இருக்கு. ஆனா இந்த இடத்துல அந்த காலத்து கணக்கு சொல்றாரு. இந்த காலத்துல தானே கிலோமீட்டர் எல்லாம் வந்திருக்கு. அந்த காலத்துல ஒரு கணக்கு சொல்றார். கணிதத்தினுடைய வியாக்கியானத்துல கணிதத்தினுடையதான விஷயத்தை எடுத்து காண்பிக்கிறார். ஒரு யோஜனைனா எவ்வளோ அப்படி அந்த கணக்கு எப்படி காண்பிக்கிறார் அப்படின்னா, இது கணிதஜ்ஞாஹ அப்படின்னு காண்பிக்கிறார். யோஜனானாம் ஷோடச சஹஸ்ராணி புவி. இங்க என்ன காண்பிச்சிருக்காருன்னா, முதல்ல ஒசரத்தை காண்பிக்கிறார். அவர் வியாக்கியானத்துல ஹஸ்தோங்குளிர் விம்சத்யா சதுரன்விதயா சதுஷ்கரோ தண்டஹா, அதாவது
ஹஸ்தஹா அங்குலி விம்சத்யா. இப்போ 20 அங்குலி சேர்ந்தா ஒரு ஹஸ்தம் அப்படிங்கிறது. இப்படி ஒரு 4 வச்சுப்போம், 4 விரக்கடை. இது ரெண்டு 4 விரக்கடாச்சா? அந்த மாதிரி நீங்க அங்குலி விம்சத்யா, அந்த மாதிரி விம்சத்தி அங்குலி அப்படின்னா 5 வாட்டி வச்சா வரும். இந்த மாதிரி 5 வாட்டி வச்சா, இந்த 4 விரக்கடைய 5 வாட்டி வச்சா என்னவோ அதுக்கு ஹஸ்தஹா அங்குலி விம்சத்யா. சில பேர் அங்குலி அப்படின்னா இந்த விரல்ல இருந்து இந்த விரல் வரைக்கும் அப்படின்றா. அப்போ இது ஒரு அங்குலம், அங்குலி அப்படிங்கறத அங்குலம்னு சொல்றோம், ஓர் அங்குலம் அப்படின்னு. அப்போ இந்த அளவுல இருந்து ஒரு 20 வச்சா என்ன வருமோ அதுக்கு கரம், ஹஸ்தம், கரம்னு பெயர் அப்படின்னு. இதெல்லாம் மனசுல நீங்க கணக்கு போட்டுக்கோங்க. சோ இப்படி நாம என்னமோ ஜான் எல்லாம் சொல்றோமா இல்லையா, இந்த மாதிரி ஒரு அளவு வச்சுக்கோங்க. இதுதான் ஒரு அங்குலி அப்படின்னு வச்சுண்டா, இது ஒரு அங்குலின்னு வச்சுண்டா இந்த மாதிரி 20. இந்த மாதிரி 20க்கு ஹஸ்தம்னு பெயர் அப்படின்னு. இப்போ விம்சத்யா அதுல விம்சத்யா சதுரன்விதையா அதோட கூட 4 சேர்த்துக்கணும். அப்படின்னா 24. 24 இந்த மாதிரி வைக்கிறதோ 4 விரக்கடைன்னு வச்சிருந்தால், அல்லது இந்த மாதிரி அங்குலி அப்படிங்கறது இதை வச்சுண்டா இந்த மாதிரி ஒரு 24 வச்சுண்டா ஒரு கரம் அல்லது ஒரு ஹஸ்தம் அப்படிங்கிற அளவு. அந்த மாதிரி சதுஷ்கரோ தண்டஹா, அதுக்கு நாம இன்னொன்னு கூட நேத்திக்கடியன் கணக்கு பண்ண இப்படி வச்சுட்டே வந்தோம், நம்ம கையில வச்சுட்டு வந்தோம்னா இந்த முழம் இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 6 வருது. சோ இந்த 4 விரக்கடை 6 வச்சா ஒவ்வொருத்தருக்கும் கிட்டத்தட்ட இந்த இது வரைக்கும் வரும். நாம இதுதான் ஒரு முழம்ங்கிறோம். எந்த மாதிரி கணக்கு வச்சிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு முழம் அப்படிங்கிறது 6 விரக்கடைகள் கொண்டது. அந்த மாதிரி அது ஒரு கை. அந்த மாதிரி 4 ஹஸ்தம்ங்கிறதுக்கு தண்டம்னு பெயர். அந்த தண்டம் தத்விசஹஸ்ரம், அந்த தண்டம் 2000 இருந்ததுன்னா 2000 தண்டம் அளவு, அதாவது 8000 முழம் அளவு இருந்ததுன்னா அதற்கு குரோஷம்னு பெயர். அந்த மாதிரி சதுஷ்க்ரோஷம் 4 குரோஷம் இருந்ததுன்னா ஒரு யோஜனை அப்படிங்கிற. அதாவது இந்த மாதிரி 4 விரக்கடையை வச்சுட்டு வந்து 24 வந்ததுன்னா ஒரு ஹஸ்தம். அந்த மாதிரி வந்திருக்கக்கூடியதான 4 ஹஸ்தம் ஒரு தண்டம். அந்த மாதிரி 2000 தண்டம் ஒரு குரோஷம். அந்த மாதிரி 4 குரோஷம் ஒரு யோஜனை அப்படிங்கிறது. நம்ம கணக்குல சொல்லணுமானா இந்த முழம் பண்றோம் இல்லையா, இந்த மாதிரி முழம் பண்ணும் பொழுது 4, இதுக்குதான் முழத்தையே நாம ஹஸ்தம்னு சொல்றோம்னா, இந்த மாதிரி 4 கரம் ஒரு தண்டம், 4 கரம் 4 அளவு, ஒரு அளவு பெருமை மனசுக்குள்ள அளந்துக்கோங்க. அந்த மாதிரி 8000 தண்டம் நம்ம அளவுல இந்த மாதிரி 8000 வந்ததுன்னு சொன்னா அதுக்கு ஒரு குரோஷம்னு பெயர். அந்த மாதிரி 4 குரோஷம் ஒரு யோஜனை. இப்படி எல்லாம் இவர் கணக்குல வியாக்கியானம் காண்பிச்சிருக்கார். என்னன்னு காண்பிச்சிருக்காருன்னா, இதி கணித்தேன்னு கணிதத்தில இருந்து பதங்கள்லாம் எடுத்து காண்பிக்கிறார். அஷ்டபேர் எவம், அதுக்கு இன்னொரு வியாக்கியானம் காண்பிக்கிறார். இப்படி எல்லாம் இதி கணிதஜ்ஞான்னு வியாக்கியானத்துல காண்பித்து நாம இப்ப என்ன வச்சுப்போம், கிட்டத்தட்ட ஒரு 9-9.5 கிலோமீட்டர் ஒரு யோஜனை அப்படின்னு வச்சிருக்கோம். ஒரு 9 கிலோமீட்டர் 9.5 கிலோமீட்டர் நம்ம கணக்குக்கு ஒரு 9-10 வச்சுப்போம். அதோ 1 கிலோமீட்டர் அளவு, அது வந்து ஒரு யோஜனை. 10 கிலோமீட்டர் அளவு ஒரு யோஜனை அப்படின்னு வச்சா, அந்த மாதிரி 84,000 யோஜனைகள். அத ஒரு 10ல போட்டோம்னா 8,40,000 கிலோமீட்டர்ஸ் ஒசரமா இருக்கு அதனுடைய ஹைட். மொத்தமா நம்ம இந்த சிலைகள்லாம் வைக்கிறச்சு அதனுடையதான இதெல்லாம் ஒசரெல்லாம் சொல்ற. ஆனா அதுல அந்த சிலையில
பீடம் கொஞ்சம் போறம் இருக்கும், அதுல பூமியில கொஞ்சம் போறம் இருக்கும், ஜடிபந்தனம் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்பாளோ இல்லையோ கோவிலா இருந்தாக்க. அப்போ பூமிக்கு அடியில எவ்வளவு இருக்கு, பூமிக்கு மேல பீடம் எவ்வளவு இருக்கு, பார்த்தோமா சிலை எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்றாளா இல்லையா. அப்போ அந்த மாதிரி காண்பிக்கிறார். மேருமலை 84,000 யோஜனை ஒசரம் கொண்டது. பிரவிஷ்ட ஷோடசாதஸ்தாத்து, அதுல அதஸ்தாத்து ஷோடச, கீழே 16,000 பிரவிஷ்ட ஷோடசாதஸ்தாத். இதுல எல்லாமே சஹசிரம்ங்கிறத எடுத்துக்கணும். 16,000 யோஜனை கீழே போயிடுதான். கீழே போயிடுத்தா பூமிக்கு கீழே அது ஆதாரமா இருக்கிறதுக்காக. பிரவிஷ்ட ஷோடசாதஸ்தாத் 32 மூர்த்னி விஸ்திருதாக, அதனுடையதான மேல 32,000 யோஜனைகள் விட்டம் கொண்டது. ஒசரத்துல 32,000 இருக்கு. அடியில ஜலத்துக்கு பூமிக்கு கீழே 16,000 யோஜனைகள் இல்லையா. அந்த அளவுக்கு அதனுடைய சைஸ் டயாமீட்டர் சொல்ற பாருங்க. அந்த டயாமீட்டர்ல அது 40 மூர்த்தினி விஸ்திருதாக, மேல 32,000 விஸ்தாரம் கொண்டது. 32,000 யோஜனை மொத்தமாக கொண்டது, அதுதான் டயாமீட்டர் அப்படிங்கிறோம். மேல மூலே ஷோடசசாஹஸ்ரோ விஸ்தாரஸ்தஸ்ய சர்வசாஹ, அதனுடையதான கீழ்பகுதியில 16,000 யோஜனை கொண்டது. மூலே ஷோடசசாஹஸ்ரஹா, அப்ப கீழே 16,000, இப்படி அகலமா போய் அங்க மேல 32,000 அப்படின்னு இருக்கு. அப்ப கீழே காட்டிலும் மேல கீழே கொடுத்து மேல அதிகமா இருக்கிறதுன்னு தெரியறது நம்மளுக்கு. மூலே ஷோடசசாஹஸ்ரோ விஸ்தாரஸ்தஸ்ய சர்வஷாஹ பூபத்மஸ்யாஸ்ய சைலோசௌ கர்ணிகாகார சம்ஸ்சிதாஹ. இது பூபத்மம். இந்த பூமிங்கிற பத்மம் தாமரையில வச்சுட்டோம்னா அந்த பூபத்மத்தினுடைய கர்ணிகாகாரம், இந்த தாமரையில புள்ளி புள்ளியா மஞ்சள் கலர்ல ஒரு புள்ளி புள்ளியா வச்சு அதுல இருந்து சின்ன சின்னதா நாளங்கள் இருக்கும். அதுக்கு பெயர் நாம கர்ணிக்கான்னு சம்ஸ்கிருதத்துல சொல்றோம். அப்போ தாமரை அது ஒரு கிழங்கு மாதிரி, கிழங்குன்னு சொல்லக்கூடாது, அது அதை உரிச்சு சில சமயம் சாப்பிடக்கூட சாப்பிடுவா. மஞ்சள் கலர்ல மஞ்ச வர்ணத்துல இருக்கும், புள்ளி புள்ளியா அதுல இருக்கும். அதுக்கு பேர் கர்ணிக்கான்னு பேர். அதுக்கு இப்படி இருக்காது அந்த தாமரை. பூமிங்கிறதான தாமரை அதனுடைய நடு பகுதியில இந்த மலை இருக்கு. ஜலத்துக்கு கீழே 16,000 யோஜனை, அதாவது பூமிக்கு கீழே 16,000 யோஜனைகள். அதற்கு மேல பூமியில தெரியக்கூடிய அடிப்பகுதி 16,000 யோஜனை அளவு பறந்து இருக்கக்கூடியது டயாமீட்டர்ல. இப்படி அகண்டு போய் மேல 32,000 அளவு யோஜனை அளவு விஸ்தாரமாக இருக்கிறது மேல் பகுதியில. மொத்த ஒசரமும் சேர்த்தா அதுக்கு 84,000 அடி, 84,000 யோஜனை அப்படிங்கிறார். கர்ணிகாகார சம்ஸ்சிதாஹ ஹிமவான் ஹேமகூட்டஸ்ச நிஷதஸ்சாஸ்ய தக்ஷிணே நீலா ஸ்வேதஸ்ச ஸ்ருங்கீ ச உத்தரே வருஷ பர்வதாஹ. இந்த நடுவுல இருக்கக்கூடிய இந்த மலை, அதாவது மேருவுக்கு தென்பகுதியில ஹிமவான் ஹேமகூட்டஸ்ச ஹிமாலய மலை, ஹேமகூட்ட விருட்சம், நிஷத விருட்சம், இது அச்சலம் மலைகள் இதெல்லாம் இருக்கின்றன. தக்ஷிணே, இதெல்லாம் தட்சிண பக்கத்துல 3 பர்வத்தங்கள், வருஷ பர்வத்தங்கள் அப்படின்னு. அதனுடைய உத்தரத்துல, அதனுடைய மேல் பகுதியில நீல ஸ்வேதஸ்ச ஸ்ருங்கீ ச, நீலஹா ஸ்வேதஹா ஸ்ருங்கி என்று 3 பர்வத்தங்கள், வருஷ பர்வத்தங்கள் இருக்கின்றன. மேல 3 கீழே 3. இதுலேயும்
லக்ஷ பிரமாணௌ த்வௌ மத்யௌ தசஹீனாஸ்ததா பரே சஹஸ்ரத்விதயோச்ராயாः தாவத் விஸ்தாரிணஷ்சதே. இந்த த்வௌ மத்யௌ, இந்த நடுவுல இருக்கக்கூடியதான ரெண்டும். இப்போ ஹிமவான், ஹேமகூட்டம், நிஷதம், நீலம், ஸ்வேதம், ஸ்ருங்கின்னு 6 சொன்னார். ஹிமவான் ஹேமகூட்டம் முதல்ல 2, ஸ்வேதம் ஸ்ருங்கி பின்னாடி 2, நடுவுல இருக்கக்கூடியதான 2 இந்த நிஷதம் நீலம். அதாவது தெற்கு பகுதியில இருக்கக்கூடிய நிஷதமும் வடக்கு பகுதியில இருக்கக்கூடிய நீலமும் அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியது. இது ரெண்டும் லக்ஷ பிரமாணௌ த்வௌ மத்யௌ, அதுகள் லட்ச யோஜனை அளவு இருக்கின்றதா அந்த மலைகள். தசஹீனாஸ்ததா பரே, தசஹீனாக 10 குறைஞ்சதான லட்சம் அப்படிங்கிறது. அதாவது இதுகள் ரெண்டும் லட்ச பிரமாணங்களா, அதுக்கு வியாக்கியானங்கள் தான் பார்க்கணும். உக்தானாம் வருஷானாம் மத்தியே மேரும் அபிதஸ்திதௌ நீல நிஷதௌ லக்ஷண பிரமாண தைர்கியௌ. அது லட்சம் யோஜனைகள் லட்ச பிரமாண தைர்கியௌ, லட்ச யோஜனை அளவு இருக்கின்றன. ஆனால் பரே சத்வாரஹா, மற்றவைகளான 4 லட்சாத்து தசாம்சேன தசசஹஸ்ரேண ஹீனாஹா, அதுகள் ஒரு 10 அம்சம் குறைஞ்சவர்கள், 10 பகுதி, 10,000 இதுகள் லட்சணம். அதுல 10 அம்சம் குறைஞ்சவர்கள் அப்படின்னா 10,000த்துல 10 அப்படின்னா எவ்வளவு வரும்? 10,000த்துல ஒரு 10 அப்படின்னா ஒரு 1000. அப்போ அந்த ஒரு 1000 யோஜனை குறைச்சலா இதுகள் லட்சம் அளவு இருக்குன்னா அதுங்க ஒரு பகுதி இதுல லட்சத்துல ஒரு பகுதி குறைந்தவைகளாக இருக்கின்றன, 10ல ஒரு பகுதி குறைந்தவைகளாக இருக்கின்றன. அப்படின்னா என்ன வரும்? 10ல ஒரு பகுதி கணக்குல ரொம்ப சிரமம். இங்க என்ன பண்ணிருக்காருன்னா பரே சத்வாரஹ லட்சாத்து தசாம்சேன தசசாஹஸ்ரேன 10,000 அளவிலே, அதாவது 10க்கு 1, 100க்கு 10, 1000க்கு 100, 10,000க்கு 1000, 1,00,000க்கு 10,000. சரிதான், அடியன் ஸ்லோகம் கணக்குல. அதனால பரே சத்வாரஹா லட்சாத்து தசாம்சேன, அந்த லட்சத்துக்கு 10ல ஒரு பகுதியான அளவு கம்மியானவைகள் அப்படின்னா 10,000 அடி, அதாவது 10,000 அடின்னே அடியனுக்கு வருது. 10,000 யோஜனைகள் நமக்கு இந்த காலத்திலேயே பேசி பழக்கம். 10,000 யோஜனைகள் அளவுக்கு மற்ற 4 இருக்கின்றன. அதாவது இமாலய மலை, இது மேருமலை, இந்த மேருமலைக்கு மேல 3 மலை, வடக்கு பக்கத்துல, தெற்கு பக்கத்துல 3 மலை. அந்த மேல இருக்கக்கூடிய 3 மலைகள்ல நிஷதம், நீல, ஸ்வேத, ஸ்ருங்கங்கிறதானது இங்க ஹிமவான், ஹேமகூட்ட, நிஷதன். ஹிமவான் கீழே இருக்கு, அதுக்கு மேல ஹேமகூட்ட மலை இருக்கு, அதுக்கு மேல நிஷத மலை இருக்கு, அதுக்கு மேல மேருமலை இருக்கு, அதுக்கு வடக்குல 3 மலை இருக்கு, நீலம், ஸ்வேதம், ஸ்ருங்கி அப்படின்னு. இதனுடைய ஒசரமும் இந்த மேருவினுடைய ஒசரமும் விட்டமும் சொல்லியாச்சு, பூமிக்கு மேல இருக்கக்கூடிய விட்டமும் சொல்லியாச்சு. இந்த மேருவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியவைகளான தெற்குல பக்கத்துல இருக்கக்கூடியதான மலை நிஷத மலை, வடக்குல பக்கத்துல இருக்கக்கூடியதான மலை நீலமலை. இதுகள் லட்ச பிரமாணம் அளவுல விட்டத்தை கொண்டிருக்கின்றன. மிச்ச 4 அதுல 1ல 10 பகுதி, லட்சத்துக்கு 10 பகுதி அப்படின்னா 10,000. 10,000 யோஜனைகள் ஹீனாக கம்மியானவைகள். சோ லட்சத்துக்கு 10,000 ஹீனைகள் அப்படின்னா 90,000 யோஜனைகள் இவைகள் இருக்கின்றன அப்படின்னு இதனுடைய அளவை காண்பிக்கிறார். இந்த மேரூப பக்கத்துல இருக்கக்கூடிய மலைகள் சஹஸ்ர, அப்புறமா லட்ச பிரமாணௌ த்வௌ மத்யௌ தசஹீனாஸ்ததா பரே, 2 பக்கத்துல இருக்கக்கூடியதான 2 மத்யௌ, அது 2 லட்ச பிரமாணௌ, அபரே தசஹீனாஹ, மற்றவைகள்
தசபாகஹீனா. தசனா 10ன்னு எடுத்துக்க கூடாது, 10 பாகம்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். சஹஸ்ரத்விதயோச்ராயாக, சஹஸ்ரத்விதயம் 2 சஹஸ்ரம் 2000 யோஜனைகள் அடி உயர்ந்தவைகள். தாவத் விஸ்தாரினஷ்சதே, அந்த அளவுக்கு விஸ்தாரியாகவும் அகண்டமாகவும் 2000 அடி யோஜனை உயர்ந்ததாகவும் அவைகள் 2000 அடி இதுவாக இருக்கக்கூடியவைகளாகவும் பறந்திருக்கக்கூடியவைகளாகவும், ஆனா அது இதுவரைக்கும் பரவி இருக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன. அதுக்கெல்லாம் இன்னும் கூட சில வியாக்கியானங்கள்ல இந்த இந்த மலைகள் எல்லாம் கிழக்கு மேற்கா இருக்கின்றன. இப்படி கிழக்கு மேற்கா இந்த மலைகள் இருக்கின்றன. அதுல இந்த இந்த அளவுக்கு உயரத்துல இருக்கின்றனங்கிறத காண்பிச்சார். சஹஸ்ரத்விதயோச்ராயாஸ்தாவத் விஸ்தாரினஷ்சதே பாரதம் பிரதமம் வருஷம். முதல்ல இருக்கக்கூடியது பாரத வருஷம். பாரதம் பிரதமம் வருஷம் தஸ்யைவானுஹிரண் ததः கிம் புருஷம் ஸ்மிருதம். அடுத்தது கிம் புருஷம். ஹரிவர்ஷம் ததைவான்யத் மேரோர் தட்சிணதோ த்விஜாஹ. த்விஜ, ஹே த்விஜனே, இந்த மேருவுக்கு கீழே முதல்ல பாரத வருஷம், அதுக்கப்புறமா கிம்புருஷ வருஷம், அதுக்கப்புறமா ஹரி வருஷம். ரம்யகம் சோத்தரம் வருஷம் தஸ்யைவானுஹிரண்மயம் உத்தராஹ் குரவஸ்சைவ ததா வை பாரதம் ததா. அதே மாதிரி மேல ரம்யக வருஷம், ரம்யகம் வருஷம், ஹிரண்மய வருஷம், அதுக்கு மேல குரு வருஷம் அப்படின்னு. ஆக இந்த மாதிரி இந்த பாரத பகுதியையே 7 வருஷங்களாகலாம் பிரிச்சான்னு சொன்னாலும் இல்லையோ, அதுக்கு பெயர்களை சொல்றார். பாரதம் பிரதமம் வருஷம், அந்த தெற்கு பக்கத்துல பாரதம், அதுக்கு மேல கிம்புருஷம், அதற்கு மேல ஹரி வருஷம், உத்தர பேர் என்ன, மேருவுக்கு மேல ரம்யகம், ரம்யக வருஷம், அதுக்கு மேல ஹிரண்யகம், அதுக்கு மேல இருக்கக்கூடியது உத்தர குரு தேசம், அதாவது வருஷம் அப்படிங்கிறதுதான். நவசாஹசிரமே கைகம் ஏதேஷாம் த்விஜ சத்தமா. ஒவ்வொன்னும் 9000 யோஜனைகள் அளவுல இருக்கக்கூடியவைகள். இது எல்லாமே 9000 யோஜனைகள் அளவு பறந்து இருக்கக்கூடியன. இலாவிருத்தம் சதன்மத்யே சௌவர்ணோ மேருருச்ரிதாக. அதனுடைய நடுவுல இலாவர்த்த அப்படிங்கிறது இருக்கு. இலாவர்த்தம் அப்படின்னு, இலாவிருத்தம் சதன்மத்யே சௌவர்ணோ மேருருச்ரிதாக. அந்த இடத்துலதான் தங்கமயமான மேருவானது இருக்கின்றது இலாவர்த்தத்துல. விஷ்கம்பாரசிதா மேரோர் யோஜனாயுதமுச்ரிதாக நவை சரோபிஷ்சதுர்திஷம். நடுல ஒரு ஸ்லோகம் விட்டு போல இருக்கு. மேரோஹோ சதுர்திஷம் தத்து நவசாஹஸ்ர விஸ்திருதம். மேருவ சுற்றிலும் 4 திசைகள். நவசாஹஸ்ர விஸ்திருதம், நவசாஹஸ்ரம் 4000 யோஜனைகள் விரிந்திருக்கக்கூடியதான 4 திசைகள். மேருவ சுற்றிலும் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்குங்கிறதான 4 திசைகளும் 4000 யோஜனைகள். அதுக்குதான் இலாவிருத்தம்னு பெயர். அந்த இலாவிருத்தம் 4 திசைகள் இருக்கு, 4 வீதிகள்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நடுவுல மேரு இருக்கு. அதுக்கு அந்த பகுதிக்கு இலாவிருத்தம்னு பெயர். இலாவிருத்தம் மகாபாக சத்வாரச்சாத்திர பர்வதாக. அங்க 4 பர்வத்தங்கள் இருக்கின்றன. விஷ்கம்பாரசிதா மேரோர் யோஜனாயுதமுச்ரிதாக நவை சரோபிஷ்ச சமம் திக்ஷ்வேதே கேசராச்சலாக. விஷ்கம்பாக மேரோர் தாரகாக கீலாக விஷ்கம்பாக. மேருவ விழாம தாங்கி பிடிக்கக்கூடியதான ஒரு
கீழன்னாக்கா போல்ட் வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடியது, ஆணி இப்படி காப்பாத்துற மாதிரி இருக்கக்கூடியவைகளான மேரோஹோ யோஜனாயுதமுச்ரிதாக, அது ஒவ்வொன்றும் யோஜனா அயுதம் 10,000 யோஜனைகளுக்கு விஸ்தீர்ணமா இருக்கக்கூடியவைகளாய் மேருவை தாங்கி பிடிக்கக்கூடியவைகள். நரை சரோபிஷ்ட சமம் திக்ஷ்வேதே கேசராச்சலாக, புதிய புதியதான நதிகளோட கூட சரோபிகி எல்லா திசைகளிலேயும் இவைகள் சக்கச்சவேல் என்று பிரகாசிக்கின்றன. பூர்வேண மந்தரோ நாம தட்சிணே கந்தமாதனாக விபுல பশ্চিமே பார்ஷ்வே சுபார்ஷ்வச்சோத்தரே ஸ்மிருதாக. அந்த 4 பக்கத்துல இருக்கக்கூடியதான மேருவை தாங்கி பிடிக்கக்கூடியதான ஆணி போன்று இருக்கக்கூடிய கீலம், ஆப்பு, அந்த மாதிரி இருக்கக்கூடியவைகள் என்னென்ன பர்வதங்கள்னார், மந்தர பர்வதம் தெற்கு பக்கத்துல, இந்த பக்கத்துல அதாவது மேருவினுடைய 4 பக்கத்திலேயும் 4 வீதிகளை மாதிரி இருக்கக்கூடியதான இவ்வளவு அளவுல இருக்கக்கூடியதான ஒரு கணக்கு சொன்னாரோ இல்லையோ, 9,000 கணக்குல இருக்கக்கூடியதான 4 வீதிகள் மாதிரி இருக்கு. அதுக்கு நடுவுல மேரு இருக்கு. அதுகள்ல மேருவை தாங்கி பிடிக்கிறதுக்கு 4 பக்கத்திலேயும் மலைகள் இருக்கின்றன. அதுல தெற்கு பக்கத்துல இருக்கக்கூடியதான மலை பூர்வேண மந்தரோ நாம, கிழக்கு பக்கத்துல மந்தர மலை. தட்சிணே கந்தமாதனா, தட்சிண பக்கத்துல கந்தமாதனம். இங்க தெற்கு பக்கத்து ஈஸ்ட்ல மந்தர விருட்சம், மந்தர அச்சல மலை. இதெல்லாம் என்னது, மேருவ விழாம பிடிக்கக்கூடியவைகளான ஆப்புகள் போல. அந்த மாதிரி கந்தமாதனம் இந்த பக்கம் தெற்குல. விபுல பশ্চিமே பார்ஷ்வே, வலது அதனுடையதான வெஸ்ட்ல, அதாவது மேற்குல விபுலம்ங்கிறதானதும் சுபார்ஷ்வச்ச உத்தரே ஸ்மிருதாக, மேல சுபார்ஷ்வம் அப்படிங்கிறதும் மேல இருக்கக்கூடியதான 4 மலைகள். கதம்பஸ்தேஷு ஜம்பூஷ்ச பிப்பலோ வட ஏவச ஏகாதச சதாயாமாக பாதபா கிரிகேதவாக, அவைகள்ல நிறைய கதம்ப விருட்சங்கள், ஜம்பூ விருட்சங்கள். கதம்ப விருட்சம்னா ஒரே நேரத்துல கடம்ப விருட்சம், கடம்பூர் அப்படின்னு கூட சொல்றா பாருங்க. கடம்ப விருட்சம்னு நம்ம தமிழ்ல சொல்றோம், கதம்பம்னு அதை சொல்றா. அது ஒரே நேரத்துல கீழேந்து மேல புஷ்பிக்குமா மழைக்காலத்துல, யானைக்கு ரொம்ப விருப்பமா இருக்குமா. அப்படி கதம்ப விருட்சங்கள், ஜம்பூ விருட்சங்கள், ஜம்பூன்னா நாவல் மரங்கள், பிப்பலஹா பீப்பிள் ட்ரீ அப்படின்னு நாம சொல்றோம். அந்த பிப்பலம் தமிழ்ல என்ன பேருன்னு எனக்கு தெரியல. வட ஏவச்ச, வட விருட்சம். வட விருட்சம்னா ஆலமரம், அது அரச மரம். பிப்பலன்றது அரச மரம், இது ஆலமரம். ஏகாதச சதாயாமாக, ஏகாதச சதம் 11,000 அடி உயரமானவைகள், யோஜனைகள். 11,000 அடி 11,000 யோஜனைகள் உயரமான இந்த விருட்சங்கள். சாதபா கிரிகேதவாக, இந்த மரங்கள் எல்லாம் கிரிகேதவாக, அந்த மலைக்கே ஒரு கேத்து, அது என்னது அடையாளமா ஒரு பிளாக், கொடி மாதிரி இருக்கக்கூடியவைகள். கிரிகேதவாக கேசராச்சலாக பாதபா கிரிகேதவாக மகாகஜ பிரமாணானி ஜம்புவாஸ்தஸ்யா ஃபலானி வை பதந்தி பூபிருத பிருஷ்டே ஷீரியமானானி சர்வதः. 11,000 அடி யோஜனை, 11,000 யோஜனை உயரமா இருக்கக்கூடியதான இந்த 4 விருட்சங்கள், கதம்பம், நாவல் விருட்சம், அப்புறமா அரசம், ஆல், இந்த 4 சொன்னோம். இதுல இந்த நாவல் மரம் இருக்கே, இந்த நாவல் மரத்தினுடைய பழங்கள் எல்லாம் சொல்றார். மகா கஜ பிரமாணானி, ஒவ்வொரு பழமும் யானை அளவுல இருக்குமா. மகா கஜ பிரமாணானி, அதுவும் வெறும் கஜம் இல்ல, மகா கஜம். அப்படி பெரும் யானைகளினுடைய அளவுல இருக்கக்கூடியதான ஜம்புவா தஸ்யா பலானி வை, அந்த ஜம்புவினுடையதான பழங்கள், அதாவது நாவல் பழங்கள் எல்லாம் பதந்தி பூபிருத
பிருஷ்டே அந்த மலையினுடையதான மேலே விழுகின்றன, பின்பகுதியிலே விழுகின்றன. பூபிருதः பிருஷ்டே பதந்தி பூபிருதः பிருஷ்டே ஷீரியமாணானி சர்வஷாஹ. நாவல் மரம் இருந்ததுன்னா, ஆத்துல நாவல் மரம் இருந்து அதுக்கு பக்கத்துல அதை சுத்தியும் நாம இந்த காலத்துல எல்லாமே ஏடாகடமா பண்ணிட்டு இருக்கோமோ இல்லையோ, பூமாதேவிய மலடியா ஆக்கிண்டு எல்லா இடத்தையும் நாம இதை போட்டு வச்சிடுறோம், கான்கிரீட்டை போட்டு வச்சிடுறோம், சிமெண்ட்டை போட்டு வைக்கிறோம். அப்ப அதுல மேலேருந்து இத்தினூண்டு நம்மாத்துல இருக்கக்கூடிய இத்தினூண்டு ஒண்ணுமில்லாத கலிகாலத்தினுடையதான இந்த நாவல் பழம் விழுந்ததுன்னா அந்த இடத்துல சொத்துன்னு விழுந்து அந்த இடத்துல அது உடஞ்சு அதுல தெரிச்சு அந்த எல்லாம் நீளமா இருந்தது. அந்த இடத்துல நம்ம பாக்குறோம் இன்னைக்கே. அப்போ அந்த மலை முழுக்க அவ்வளோ பெரியதான ஜம்பு மரத்திலிருந்து மகா கஜ பிரமாணமா இருக்கக்கூடிய நாவல் பழம் சொத்துன்னு அது மேல அந்த மலையில விழுந்ததுன்னா, ஏகாதச பதந்தி பூபிருத பிருஷ்டே அந்த மலையினுடையதான கந்தமாதனாதி மலைகள் இருக்கும் இல்லையோ, அந்த மலைகளிலே விழும் பொழுது பூபிருத பிருஷ்டே ஷீரியமானானி சர்வதா எல்லா பகங்களையும் தெரிக்கின்றன. ஷீரியமானானி சர்வதா அது அப்படியே போய் அப்படியே உருண்டு விழறது. அந்த ரசம் நிறைய விழற காரணத்தினா இவ்வளவு பெரியதான பழத்துல எவ்வளவு ரசம் இருக்கும், அதனால இவ்வளவு பெரியங்கிறது வெறும் அடியன் காண்பிக்கிறது, ஒரு யானை அளவுல காண்பிக்கிறா. அத்தனை ரசங்களுமா கீழே பெருகி போகிறதான். ரசேன தேஷாம் பிரக்ஷாதா தத்திர ஜாம்பூ நதி திவை. ஜாம்பூ நதி அப்படின்னு அந்த ரசம் பெருகி பெருகி இருக்கக்கூடியதான நதி ஜாம்பூ நதின்னு பெயர் வந்துடுத்தோம் அதுக்கு. சரி பிரவர்த்ததே சாபி பீயதே தன்னிவாசிபிஹி. அந்த நதி அங்கே வசிக்கக்கூடியவர்களாலே அருந்தப்படுகிறது, தீர்த்தம் பானம் பண்ணப்படுகின்றது. நஸ்வேதோ நச தௌர்கந்தியம். அந்த மாதிரி திவ்யமான யான அளவுல இருக்கக்கூடியதான ஜம்பூ பலங்களினுடையதான வீழ்தலினாலேயும் ரசத்தினாலேயும் கூடிய ஜலம் பெருகி வந்த பெருகக்கூடிய ஜலத்தை சாப்பிடுறவாளுக்கு நஸ்வேதோ வியர்வை இருப்பதில்லை, நச தௌர்கந்தியம் உடல் நாற்றம் ஏற்படுவதில்லை, ந ஜரா கிழத்தன்மை இருப்பதில்லை, நேந்திரிய க்ஷயா இந்திரியங்கள் எல்லாம் விழுந்து போயிடுத்து, கண்ணு தெரியல, காது பார்க்க மாட்டேங்கிறது அப்படிங்கறதெல்லாம் தப்பா சொல்றாளாம். அப்படி சொல்லுவாளாம், கண்ணு கேட்க மாட்டேங்கிறது, காது பார்க்க அந்த அளவுக்கு அவளுக்கு இந்திரியங்கள் வேலை பண்ணலைன்றதுக்காக. நான் அடியன் மாத்தி சொல்றேன்னு சொல்ற போறீங்க. கண்ணு பார்க்க மாட்டேங்கிறது, காது கேட்க மாட்டேங்கிறதுன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு அவளுக்கு வாய் சரியா அந்த இந்திரியமும் அடிபட்டு போனதுனால கண்ணு கேட்க மாட்டேங்கிறது, காது பார்க்க மாட்டேங்கிறதுன்னு மாத்தி சொல்றாளாம். அதாவது அப்படி சொல்றதுனால வாயும் போயிடுத்துன்னு அர்த்தம். அப்படி இந்திரியங்களினுடையதான க்ஷயம் ஏற்படுவதில்லை அந்த நதி ஜலத்தை சாப்பிடுபவர்களுக்கு. தத்வானாத் ஸ்வச்ச மனசாம் ஜனானாம் தத்ர ஜாயதே. அந்த ஜலத்தை சாப்பிடுறவளான மனுஷாளுக்கு அங்க ஒரு பொழுதும் வியர்வை இருப்பதில்லை, தௌர்கந்தியம் இருப்பதில்லை, கிழத்தன்மை இருப்பதில்லை, இந்திரிய பாதங்கள் ஏற்படுவதில்லை. அது மாத்திரம் இல்ல, தீரமிருத்த ரசம் பிராஹப்ய சுகவாயு விசோஷிதா ஜாம்பூனதாட்சியம் பவதி சுவர்ணம் சித்தபூஷணம். தீரமிருத் மண்ணு தீரமிருத் தத் ரசம் பிராப்ய அந்த தீரத்துல இருக்கக்கூடியதான மண்ணையும் தத் ரசம் அந்த ஜம்புவினுடையதான ரசம் அந்த தீர்த்தத்தையும் அந்த ஜலத்தையும் சேர்த்து கொண்டு பிராப்ய சுகவாயு விசோஷிதா அந்த அந்த ஜாம்பு பலம் விழறது, அது அப்படியே பெருகி வரக்கூடியதான நதி, அந்த மண்ணுல அது படுறது. அந்த தீரமிருத் அந்த மண்ணு தத் ரசம் பிராப்ய அந்த அந்த நாவலினுடைய ரசத்தை பெற்று. இப்போ அந்த மண் இப்ப எப்படி இருக்கணும், ஒரு மாதிரி நீல வர்ணத்துல இருக்கணும் அந்த நாவல் மரத்தினுடையதான வர்ணத்துல. ஆனா அது என்ன ஆகுதுன்னார், சுகவாயு விசோஷிதா நல்ல வாயு காற்று வீசுறது. அந்த காற்று வீசி அந்த மண்ணு அந்த ஜாம்பு பழத்தினுடைய நாவல் பழத்தினுடைய ரசத்தை பெற்ற அந்த மண்ணு
அந்த காற்றினாலே விசோஷிதா வளர்ந்து போனதாய் ஒரு புது வகையான ஸ்வர்ணாபரணம் கிடைக்கிறதா. அத ஸ்வர்ணம்ங்கிறா. என்ன ஸ்வர்ணம்னார்? ஜாம்பூனதாட்சியம் பவதி ஸ்வர்ணம் சுவர்ணம் சித்தபூஷணம். சித்தர்கள் எல்லாம் அனுபவிக்கக்கூடிய நிறைய சித்தாள்லாம் அங்க வசிக்கிறாள். அந்த சித்தாளுக்கெல்லாம் பூஷணமாய் இருக்கக்கூடிய இந்த நீலவர்ண தங்கம் கிடைக்கிறது. அது என்ன எப்படி உருவாச்சுது அப்படின்னா, அந்த பெரிய நாவல் மரத்துல இருந்து விழுந்திருக்கக்கூடியதான அந்த ரசம் மண்ணோட கலந்து காற்றுல வளர்ந்து அது ஒரு மாதிரி பாழப்பள்ளியத்தை பெற்று அது தங்கத்துக்கு இன்னொரு பெயர் ஜாம்பூனதம் அப்படின்னு பெயர். அது ஜம்பூ நதியினுடையதான கிடைக்கக்கூடியது. சித்தாள் தான் அதை உபயோகப்படுத்துவாளாம். ஜாம்பூனதாட்சியம் பவதி சுவர்ணம் சித்தபூஷணம். சித்தாள் அனுபவிக்கக்கூடியதான அந்த பலமாக அந்த ஸ்வர்ணமாக ஆகிறது ஆபரணமாய். பத்ராஸ்வம் பூர்வதோ மேரோ கேதுமாலம் ச பश्चिमे வருஷே द्वे तु முனிஸ்ரேஷ்ட தயோர் மத்தியமிலாவிருத்தம். அந்த இது இருக்கக்கூடியதான மேரு இருக்கக்கூடியதான பகுதிக்கு இலாவிருத்தம்னு பெயர்னு சொன்னோம். அதுல பத்ராஸ்வம் பூர்வதோ மேரோஹோ, மேருவுக்கு பூர்வத்துல கிழக்குல என்னது அது அந்த மேரு இருக்கக்கூடிய இலாவர்த்தம் அதுக்கு பூர்வத்துலன்னாக்க கிழக்குல இந்த பக்கத்துல பத்ராஸ்வம் வருஷம் பத்ராஸ்வ வருஷம் இருக்கு. அதனுடையதான மேற்கு பகுதியில கேத்துமால வருஷம். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல கேத்துமாலம் இந்த பக்கம், அந்த பக்கம் பத்ராஸ்வம், இந்த நடுவுல இலாவர்த்தம். வருஷே द्वे तु முனிஸ்ரேஷ்ட தயோர் மத்தியம் இலாவிருத்தம். அதுக்கு நடுவுல இலாவர்த்தம் வருஷம் இருக்கு. அந்த இடத்துல வனம் சைத்திர ரதம் பூர்வே, அந்த கிழக்கு பக்கத்துல சைத்திர ரதம் அப்படிங்கிறதான வனம் காடு. தட்சிணே கந்தமாதனம், ஒவ்வொரு பக்கத்துலயும் கந்தமாதன பர்வத்தம்னு சொன்னோம். அந்த மாதிரி கந்தமாதன வனம் இருக்கு. வைப்ராஜம் பश्चिमे தத்வத், மேற்கு பக்கத்துல வைப்ராஜம் வனம், வைப்ராஜம்ங்கிறதான வனம் இருக்கு. தது உத்தரே நந்தனம் ஸ்மிருதம், வடக்கு பக்கத்துல மேருக்கு வடக்கு பக்கத்துல இந்திரனினுடைய நந்தன வனம். இந்த பக்கத்துல கிழக்கு பக்கத்துல சைத்திர ரதம், இந்த பக்கத்துல கந்தமாதனம். இதெல்லாம் வனத்துக்கு பெயர். இந்த பக்கத்துல குபேரனுடைய வீடா இருக்கக்கூடியதான வைப்ராஜம், அந்த பக்கத்துல நந்தனம் அப்படிங்கிறது. வைப்ராஜம் பश्चिमे தத்வத் உத்தரே நந்தனம் ஸ்மிருதம் அருணோதம் மகாபத்ரம் அசிதோதம் சமானசம் சராம் ஏதானி சத்வாரி தேவபோக்யானி சர்வதா. அது மாதிரி தேவதைகள் அனுபவிக்கக்கூடிய செக்கச்சவேல்னு ஜலம் இருக்கக்கூடிய அருணோதம், மகாபத்ரம், அசிதோதம். சிதான்னா வெளுப்பு, அசிதனா வெளுப்பில்லாத அப்படின்னு நீல, ஒரு மாதிரி நீளமான வர்ணத்துல இருக்கக்கூடிய ஜலம். சமானசம், மானசத்தோட கூட, மானச சரோவர் நீலம், சிவப்பு, மகாபத்ரம், இந்த மாதிரியானதான பெயர்ல இருக்கக்கூடியதான 4 இது இருக்கு, சரசுகளும் இருக்கின்றன. அதெல்லாம் தேவர்கள் தான் அனுபவிக்கக்கூடியது. அருணோதம் மகாபத்ரம் அசிதோதம் சமானசம் சராம் ஏதானி சத்வாரி தேவபோக்யானி சர்வதா சீதாம்பஸ்ச குமுந்தஸ்ச குரரி மால்யவாம்ஸ்ததா வைகங்க பிரமுகா மேரோஹோ பூர்வதः கேசராச்சலாஹ. இந்த மாதிரி மேருவுக்கு கிழக்கு பக்கத்துல கேசராச்சலங்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்றன. அந்த அந்த மலைகளினுடையதான லிஸ்ட், அதுக்கு மேல சொல்லக்கூடியதான விஷயங்களை அடுத்த வாரம் சேவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. இது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மனசுல வாங்கிட்டு ஒரு மாதிரி பிக்சரைஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். அது எப்படி பெருமாள் அனுகிரகிக்கிறார்.